சர்தார் எப்பயுமே சரவணனை தங்கம் தங்கம்னு சொல்லி தான் கூப்பிடுவான். ரேஷன் கடையில் வாங்கின பொருள் எல்லாம் கடைக்கு எடைக்கு போட எடுத்துட்டு வரான். அங்க 2 பொண்ணுங்க வாங்கின பொருளுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. எதையுமே கவனிக்காம சரவணன் வந்து பாட்டியே கேட்டுட்டே இருக்கிறான். இதை பார்த்த சர்தார் என்ன தங்கம் தங்கத்துக்கு மூஞ்சி வீங்கி இருக்குன்னு சொல்லி மூஞ்சி திருப்பி பாக்குறான். என்னடா ஆச்சுன்னு சரவணன் கேட்க, வச்ச கண்ணு வாங்காம இவளுங்க பாத்துக்கிட்டே இருந்தா தங்கத்துக்கு மூஞ்சி வீங்காம என்ன பண்ணுன்னு போங்கடி அப்படிக்கான்னு சொல்லி இந்த பொண்ணுங்களை துரத்தி விடுறான். என் தங்க மனசுல யாரு இருக்குன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடைக்கு போடுறான். கொடுத்த பொருளுக்கு காசு வாங்குற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. வண்டியில வந்த சரவணனோட அப்பா, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கடைக்கு வந்தா இந்த மாதிரி நாகப்பாவம் மாதிரி நெளியாத, வந்தமா பொருளை கொடுத்தமா காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி சர்தார கண்டபடி திட்டுறாரு. அவனும் காசை வாங்கிட்டு போயிடுறான். இந்த மாதிரி ஆளுங்க கூட பல்லு இழிச்சிட்டு உட்காராதன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சரவண அப்பா அவனை திட்டுறாரு. அவனால இப்ப யாருக்கு என்ன தொந்தரவு, தேவையில்லாம எதுக்கு இந்த வார்த்தை பேசுறீங்கன்னு சரவணன் கேக்குறான். என்னடா 4 எழுத்து படிச்சுட்டேன்னு உனக்கு வாய் நீளுதா, உங்ககிட்ட படிச்சு சொல்லியாச்சு, ஒரு பொம்பளைய கூத்தியாலா வச்சிருந்தா